வணக்கம். ஸ்ரீ மாந்திரிக பயிற்சி மையத்திலேருந்து குருஜி பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு விளக்க பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த விளக்கு நீங்க வேலை செய்ற இடத்துலயோ, இல்ல உங்க ரூம்லயோ, இல்ல உங்க கம்பெனிலயோ இந்த விளக்கு ஏத்துனீங்கன்னா, இந்த விளக்கோட சக்தியால நீங்க என்ன நினைச்சு விளக்கு ஏத்துறீங்களோ, அது உங்களுக்கு கிடைக்கும். இந்த விளக்கோட பேரே வந்து மாய விளக்கு. இந்த விளக்கு ரெடியான முறை பார்த்தீங்கன்னு சொன்னா, எல்லாமே மாந்திரீக முறைப்படி தான். இது வந்து ஒரு மூலிகை, ஒரு மைய, ஒரு வேரோட திரி, அந்த மூலிகையோட எண்ணெய், இப்படிதான் இது ரெடி பண்ணியிருக்கு. இது எல்லாமே வந்து மாந்திரிக சம்மந்தப்பட்ட பொருள் தான் இந்த விளக்கு. இதில் வந்து இந்த விளக்கோட ஒரு விரிவாக்கத்தை நம்ம இப்போ பார்ப்போம். இந்த விளக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒத்த தென்னை மரம். இந்த ஒத்த தென்னை மரம் வந்து அதில் வரக்கூடிய தேங்காய், அந்த அந்த தேங்காயோட ஓடு, இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமானது. அதிலே பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒத்த கன்று தேங்காய், ரெட்டை கன்று தேங்காய்ன்னு இருக்கும். அது கன்று கடிச்சதுன்னா அது இன்னும் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அது தவிர்த்து அந்த ஒத்த கன்று தேங்காயும் ரெட்டை கன்று தேங்காயும் இல்லாத இந்த ஒத்த தென்னை மரத்தில் வரக்கூடிய தேங்காய் ஓடு எடுத்து செய்யக்கூடிய வேலை தான் இந்த விளக்கோட மூலப்பொருள். அந்த தேங்காய் ஓடோடு தான் வச்சு செய்கிறது. அதில் வந்து ஒரு விளக்கு ரெடி பண்ணியாச்சு. அதில் மாந்திரிக சம்மந்தப்பட்ட தகடு வச்சிருக்கு, எந்திரம் வச்சிருக்கு. விஷயம் அது ஒரு தேவசக்தி. நீங்கள் எது கேட்டாலும் தரக்கூடிய சக்தி அது. அதுவும் வந்து அந்த விளக்குக்குள்ளே வச்சிருக்கு. அடுத்தது திரி. இந்த திரி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு மூலிகையோட வேரோட பட்டை. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால், மந்திரத்தை உச்சாடனம் பண்ணி அந்த மூலிகைக்கு காப்பு கட்டி எடுத்து தான் அந்த திரி ரெடி பண்ணுறோம். அடுத்தது அந்த விளக்கு எரியத்துக்கு மூலப்பொருளாக இருக்கிற எண்ணெய். எண்ணெயும் பார்த்தீங்கன்னு சொன்னால், மூலிகை போட்டு பல வகையான மூலிகை போட்டு அந்த மூலிகையோட சேர்ந்தது தான் அந்த எண்ணெய். அதுவும் நாங்களே தருவோம். அதாவது அந்த விளக்கு அகலம், அதில் திரி, எண்ணெய் எல்லாமே நாங்களே ரெடி பண்ணது. மாந்திரிக சக்தியால் ரெடி பண்ணது. இந்த விளக்கு யாரெல்லாம் வந்து உங்களோட தேவைக்காக வேண்டிக்கிட்டு ஏற்றுறீங்களோ, அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். இந்த மாய சக்தி படைச்சா இந்த விளக்குன்றதுனால நீங்கள் கேட்குற பொருளெல்லாம் கொடுக்கும். பொருள், பொண்ணு, என்ன வீடு, நிலம், என்ன வேணாலும் கெடுக்கும். அப்படிப்பட்டது. இதே பார்த்தீங்கன்னு சொன்னால், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வந்து உதவும். இது என்னன்னா, இடம் வாங்கி விற்கிறது. இந்த இடம் வாங்கி விற்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து எனக்கு வந்து இடம் வாங்கியிருக்காங்க, விற்க முடியலங்க, இல்லை வந்து எனக்கு வந்து அந்த கஸ்டமர் கிடைக்க மாட்டேன்றாங்க, எனக்கு வந்து அந்த பட்டா ஆக மாட்டேங்க, இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனை இருக்கோ இடத்த சம்மந்தப்பட்டது அது எல்லாமே பக்காவாக முடிச்சு கொடுக்கும். நீங்கள் யார்கிட்டையும் போயிட்டு எனக்கு இடம் வாங்குங்க அப்படின்னு கேட்க தேவையில்லை. அதுவே உங்ககிட்ட வரும். அந்த சக்தியே போயிட்டு ஆளுங்களை கூட்டின்னு வந்து அவனுக்கு இடம் வேணும், யார்கிட்டயாவது வாங்கி கொடுங்கன்னு உங்ககிட்ட கேட்பாங்க. அப்படிப்பட்ட மாய சக்தி படைச்சா இந்த விளக்கு தான் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். இது தேவைப்பட்டவங்க கீழே நம்பர் தரோம்,
கால் பண்ணி இந்த விளக்க வந்து புக் பண்ணுங்க. ஏன்னா முன்பதிவு அவசியம் இதுக்கு. ஏன்னா இது வந்து நாங்களே ரெடி பண்ணுறதுனால எல்லாம் எங்கள் கையால் ரெடி பண்ணுறதுனால லேட் ஆகும். அதில் முன்பதிவு அவசியம். இது தேவைப்படுறவங்க கால் பண்ணி பதிவு பண்ணிக்கோங்க. அதோட டேட்டில் என்னன்னு கேட்டுக்குங்க. ஏன்னா இதில் யூடியூப்பில் வந்து அதிகமான விஷயம் சொல்ல முடியாது. அதெல்லாம் ஏதோ டவுட் இருந்தாலும் கேட்டுங்க. அது தெளிவாக நான் சொல்கிறேன். அது தவிர்த்து மற்ற எல்லாத்துக்கும் இது வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து தேவைப்படும். இது ரொம்ப ரொம்ப மாய சக்தின்றதுனால எது வேணாலும் பண்ணக்கூடிய சக்தி இது. அதனால் இதை பயனடைங்க. எல்லோரும் நல்லா இருக்கும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.